ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெடல் ஷாஃப்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 3 வாசரை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் அந்த பெடல்லாம் 3 வாசர் போட்டுட்டு, அதுக்கப்புறம் க்ரீஸ் அப்ளை பண்ணிங்க. இதுக்கு லூஸ் க்ரீஸ், அதாவது மஞ்சள் க்ரீஸை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். லிக்விடிட்டி நல்லாயிருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போது ஷாஃப்ட்டை வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து சுற்றி வச்சு ஹேமர் வச்சு நீங்கள் தட்டிங்க. தட்டும்போது ரொம்ப கிராஸாக வச்சு தட்டிடுங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வச்சு தட்டணும். கிராஸாக வச்சு தட்டினீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி புஷ் அடிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த புஷ் கழண்டு வந்துடும். ஆனால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வச்சுட்டு தென் இப்போ வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இந்த சைடு 3 வாசர் போடணுங்க. அதாவது புது வாசர், நல்லா திக்னஸான வாசர் போட்டுங்க. 3 வாசர் போடலாம், 4 வாசர் போடலாம். 4 வாசர் போடுறதுக்கான ரீசனும் உங்களுக்கு சொல்கிறேன். 3 வாசர் போடுறதுக்கான ரீசனும் சொல்கிறேன். இப்போ 3 வாசர் போட்டிருக்கோம். இதில் வந்து சில வண்டியெல்லாம் 3 வாசர் போட்டவே அக்செப்ட் பண்ணிங்க. சில வண்டியெல்லாம் 4 வாசர் போடுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வண்டிக்கும் மிஸ்மேட்ச் ஆகுங்க. டிவியேஷன் வரும்ல, டிஃபரன்ஸ் வரும்ல, மெட்டீரியல் தேஞ்சிக்கிறத பொறுத்து. அதனால் 3 வாஷர் போட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபேனை வந்து லைட்டாக சுற்றி நீங்கள் வந்து உள்ளே இருக்கிற ஷாஃப்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி சுற்றி ஒரே அடியாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேரிங் வந்து கழண்டு வந்துடும். பின் பேரிங் உள்ளே இருக்க பின் பேரிங். இப்போ நான் 3 வாஷர் போட்டிருக்கேன். ஏன் 3 வாஷர் 4 வாஷர் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இன்ஜின் பெட் போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போல்ட்டில் வந்து உறையக்கூடாது. இந்த ஃபேனு உறைஞ்சி ஓடிச்சுன்னா நமக்கு வந்து ஃபேன் வந்து சீக்கிரம் லைஃப் டைம் போயிடும். அதனால் உறைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 வாஷர் போட்ட இடத்துல 4 வாஷராக கூட போட்டுங்க. ஏன்னா ஃபேனை கொஞ்சம் முன்னாடி தள்ளி கொடுக்கும் ஒரு வாஷரோட திக்னஸ். அதுக்கு தான் நீங்கள் 4 வாஷர் போடலாம் அப்படின்னு சொன்னேன். இது 3 வாஷர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சுங்க. அதனால் நான் வாஷர் போட தேவையில்லை. இதுக்காக தான் நான் வந்து வாஷர் கொஞ்சம் சேர்த்து போடுறது. ஒரு வாஷர் சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த போல்ட்டில் வந்து உறையாது. இதுக்கப்புறம் நான் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ செயினை வந்து போட்டுக்கிறேன். செயினை வந்து அந்த சின்ன ஸ்ப்ரைட்டில் வந்து அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேனே போடணுங்க. அது வந்து ப்ரீ செக்கப்புக்காக தான், உரையுதா அப்படின்னு ப்ரீ செக்கப்புக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து அதை பார்த்து செக் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு தென் செகண்ட் டைம் நீங்கள் செயினை வந்து போட்டுட்டு ஃபேனை வந்து அடிச்சுக்கலாம். இப்போ ஃபேன் அடித்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் எவ்வளோ வாஷர் போடணும், தென் அது புஷ்ஷு, அதுக்கப்புறம் பெடல் ஷாஃப்ட்டு, அதை பெடல் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் வந்து பழைய வாசரே கூட போட்டுக்கலாம். புது வாசரை போடணும்னு அவசியம் இல்லை. பழைய வாசர் ரொம்ப தெரிஞ்சிருந்தால் புதுசு போடலாங்க. இது வந்து ஜஸ்ட்டு இந்த ஷாஃப்ட்டோட எட்ஜ் வரைக்கும் கொண்டு வரணுங்க வாஷர் போட்டு. இப்போ பாருங்கள், நான் நிறையா வாஷர் போட்டுக்கலாம். இதில் கணக்கு இல்லைங்க வாஷரு. உங்களோட ஷாஃப்ட் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, புஷ் ஒன்று வரும். இப்போ அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து வாஷர் போடணும். பாருங்கள், இந்த புஷ் வச்சு பார்க்குற பாருங்கள், அந்த கரெக்டாக அந்த எட்ஜ் வரைக்கும் வரணுங்க. அந்த கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எட்ஜ் வரைக்கும் வரணும். அந்த கட்டு இருக்க ஃபுல்லாக இடத்துல வரலாம் நமக்கு வந்து பெடல் ஷாஃப்ட்டுக்கு வரும். ஓகேங்களா? அது வரைக்கும் ஃபில் பண்ணி ஆகணுங்க நீங்கள் வாஷரை. இதெல்லாம் எவ்வளோ வாஷர்னு கணக்கு இல்லை, நீங்கள் போடுறது தான். இப்போ பாருங்கள், புஷ்ஷை போடுறேன். இப்போ கரெக்டாக இருக்குது அந்த எட்ஜுக்கு. இப்போ வந்து நான் பெடலை வந்து போட்டு அதுக்கப்புறம் காட்டரை வந்து போட்டு அதுக்கப்புறம் நான் 10 mm நட்டு இல்லைன்னா 11 சைஸ் நட்டு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் வருங்க. அதனால் அதை போட்டு நீங்கள் ஃபுல் டைட் பண்ணிக்கங்க. இவ்வளோ தாங்க, சிம்பிள் தான் பெடல் இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போ அடிக்கும்போது நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து இது பண்ணணும். ஏதாவது வந்து டேமேஜ் ஆகிடும், சாஃப்ட்வேர் பெண்டாகிற இதெல்லாம் இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.